ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 143வது தலைப்பு. ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும். தொடர்ச்சி. அவனவன் எந்த கர்மத்தில் இருக்கிறானோ அதற்கேற்ப அவனவன் தர்மம் ஆசரணைகள் இருக்கும். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கர்மத்தை மனசில் காமம் குரோதம் அதிகமில்லாமல், அதாவது ஆசை துவேஷம் அதிகமில்லாமல் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் முதலில் வெளிப்பார்வைக்கு ஹிம்சை முதலானவை ஸ்வதர்மமாக இருக்கிறவனுக்கு கூட போக போக அஹிம்சை முதலான தர்மங்களில், உயர்ந்த பண்புகளில், உயர்ந்த கொள்கைகளில் தானாக பிடிப்பு உண்டாகி அவற்றை அனுசரிக்கத் தொடங்கிவிடுவான். பிரத்யக்ஷமாக நம் தேசத்தில் இப்படி நடந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். கீதாதி சாஸ்திரங்களில் மனுஷனாய் பிறந்தவர்கள் தத்தமது கர்மாவில் கண்ணும் கருத்துமாயிருந்தே உயர்ந்த சித்தியை அடைகிறார்கள். தன்னியல்பாக பக்குவமாகி இதைவிட உயர்ந்த தர்மத்துக்கு போக வேண்டுமேயொழிய பிறரது தர்மம் எத்தனை உசத்தியானதாய் தோன்றினாலும் அபக்குவ நிலையில் அதற்கு போவதால் ஸ்ரேயஸ் வந்துவிடாது. ஸ்வதர்மத்தில் தான் ஸ்ரேயஸ். ஸ்வதர்மத்தை பண்ணியே செத்துப்போனாலும் கூட அதுதான் ஸ்ரேயஸ் என்றெல்லாம் தான் சொல்லியிருக்கிறது. ஸ்வே ஸ்வே கர்மண்ய பிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ. இப்படியாக அதிகார வேதப்படி 4 வர்ணத்தையும் 4 ஆசிரமத்தையும் ஒட்டி ஏற்பட்டிருக்கும் வித்தியாசமான தர்மங்களைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர எல்லாருக்கும் ஒன்றுதான் தர்மம் என்று பண்ணப்படாது என்பதிலேயே நம் சாஸ்திரங்கள் உறுதியாய் இருக்கின்றன. மேல் பார்வைக்கு இப்படி பண்ணின ஹிந்து சாஸ்திரக்காரர்கள் கருணை இல்லாதவர்கள் என்றும், எல்லோருக்கும் ஒரே தர்மத்தை சொன்ன புத்தர் ஜீசஸ் போன்றவர்கள்தான் கருணையுள்ளவர்கள் என்றும் தோன்றினாலும், நடைமுறையில் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேருக்கும் வைத்த உத்தம தர்மங்களை பண்ணுகிறவர்கள் நம்முடைய இந்து மதத்தில்தான் கணிசமாக இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய சொந்த மதஸ்தர்களில் மிக பெரும்பாலோர் இவற்றை கழித்து கட்டியிருப்பதையே பார்க்கிறோம். பலனை பார்த்தால், லோகத்துக்கு உண்டான நலனை பார்த்தால், நம்முடைய சாஸ்திரங்களை செய்த ரிஷிகளையும் மனு முதலான பெரியவர்களையும் தான் கருணையுள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.